வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? கேப்டன் பாணிக்கு திரும்பும் அந்நியாரா? 2011 மேஜைக்கு மீண்டும் நிகழ்த்த பிரேமலதா விஜயகாந்த் போட்ட ஒரு புது ஸ்கெட்ச் என்ன? மாறும் அரசியல் களம் என்ன? வாங்க வீடியோவை முடிவாக்கின்றான். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் 4 முறை போட்டி தான் சுழலக்கூடிய சூழல் தற்போது உருவாகி கொண்டிருக்கிறதா. அதைத்தான் அதாவது தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல் தான் ஓபிஎஸ் மற்றும் பாமகவின் ராமதாஸ் ஆகியோரெல்லாம் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல் தமிழக அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது 2011ஆம் ஆண்டே தமிழகத்தின் ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்து வந்ததுதான் தேமுதிக. ஒரு காலத்தில் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக விளங்கியது தேமுதிக. விஜயகாந்த் இருந்தபோது 2011 எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றவர் தான் விஜயகாந்த் அவர்கள். இருப்பினும் கடந்த ஒரு சகாப்தத்தில் அக்கட்சியின் வாக்கு சதவீதம் படிப்படியாகவே சரிந்து கொண்டிருக்கிறது. அதாவது தொடர் சறுக்களுக்காக சந்தித்து இந்த இக்கட்டான சூழலில் கட்சியை மீண்டும் அதன் பழைய பொற்காலத்தை அழைத்துச் செல்லும் பொறுப்பு அக்கட்சியின் பூச்சான பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு கண்டிப்பாக உள்ளதென்று கூறப்படுகிறதா. அதாவது தொடக்கத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என 14 தொகுதிகள் வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து வந்த அவர் தற்போது அரசியல் யதார்த்தையும் உணர்ந்து தனது பிடிவாதத்தையும் சற்றே தளர்த்தியதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. கட்சியின் பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் தேமுதிக கண்டிப்பாக எண்ணிக்கையானது 14 10 குறைந்து கொள்ள கண்டிப்பாக முன்வந்துள்ளதாக தெரிகிறதா. இந்த 10 தொகுதிகளை யார் தருகிறார்களோ அவர்கள்தான் தங்களுடைய கூட்டணி என்று உறுதியாக கூறியிருந்த அவர் 10+1 அதாவது 10 சட்டமன்ற தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கண்டிப்பாக யார் கொடுக்கிறார்களோ அவர்களோடு தான் தங்கள் கூட்டணி என்பதை அறிவித்திருந்தார் பிரேமலதா விஜயகாந்த். அதாவது தேமுதிகவுக்கு இப்பொழுது தமிழகத்தில் இருக்கும் 2 ஆப்ஷன் என்னவென்றால், அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக என இரு கட்சிகளும் தான் கண்டிப்பாக தேமுதிக கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்பட்டு வந்தது. அதாவது இந்த நிலையில் தான் விஜயகாந்த் வரவிற்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது தேமுதிகவுக்கு ஒரு மிக முக்கியமான தேர்தலாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி அதாவது குறைவான தொகுதிகள் என்றாலும் போட்டியிடும் அனைத்திலுமே வெற்றி என்ற ஒரு புதிய இலக்கை அவர் வகுத்துள்ளாராம். இதற்காகத்தான் தனது தொண்டர்களை கூட உற்சாகப்படுத்தி களப்பணிகளை முடுக்கிவிட்ட அவர் தேமுதிக மீண்டும் ஒரு வலுவான அரசியல் சக்தியாக தமிழகத்தை உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வியூகமாகவும் மிக கவனமாக அதற்கான வேலைகளை கூட செய்து வரும் என்றே அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்துதான் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? அவர் கண்டிப்பாக இம்மாத இறுதிக்குள் தனது கூட்டணியை அறிவிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் தொண்டர்களில் இருந்த இந்த அதிருப்தி காரணமாகவே தேமுதிக சற்று பின்வாங்கி இருக்கும் நிலை என்பது அரசியலின் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாகவே பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இதனைத் தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தேமுதிகவுக்கு அவர்கள் கிடைக்கும் தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி யார் தருகிறார் என்பதுதான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.